மிக்க நன்றி தோழர். அடுத்ததாக வேலை அறிக்கை வாசிக்க நமது தோழர் நீ சுபீன் பொதுச் செயலாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய 3ஆம் மாநில மாநாட்டை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் சசிகலா அவர்களே, அஞ்சலி தீர்மானம் நிறைவேற்றிய தோழர் மாநில இணைச் செயலாளர் தோழர் சி.கா. சுஜாதா அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய வரவேற்பு குழு செயலாளர் தோழர் டி. மீனா அவர்களே, அருமையான ஒரு தொகுப்புரை ஆற்றிய தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் மு. பாஸ்கரன் அவர்களே, பெண்களுடைய முன்னேற்றத்தை குறித்தும் பெண்கள் எப்படியெல்லாம் இன்னும் முன்னேற வேண்டும் என்றும் அதை தொடர்புபடுத்தி நம்முடைய கோரிக்கைகள் எவ்வளவு நியாயமானது என்பதையும் மிகவும் சிறப்பாக எடுத்து ஒரு வாழ்த்துரை வழங்கிய அகில இந்திய துணைத் தலைவர் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தோழர் உ. வாசுகி அவர்களே, வரவு செலவு வாசிக்க இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் தோழர் இ. மைக்கேல் லில்லி புஷ்பம் அவர்களே, மற்றும் இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நம்முடைய துறைவாரி சங்கங்களுடைய தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளே, இங்கு பங்கு பெற்றிருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் மாநில மையம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, எப்போதெல்லாம் ஒரு செவிலியர் பாதிக்கப்படுகிறாரோ அப்போதெல்லாம் இந்த மருத்துவத்துறையில் ஒரே குரல் ஒலிக்கும், அந்த உரிமையை மீட்டெடுக்கும். அது இந்த தமிழ்நாடு எம்ஆர்பி செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கத்தினுடைய குரலாக இருக்கும். தோழர்களே, இன்றைக்கு செவிலியர்கள் என்பவர்கள் மருத்துவத்துறையிலே கிட்டத்தட்ட 60% பேர் இன்றைக்கு பங்களிக்கிறார்கள். அதே போல இந்த செவிலியர்களில் கிட்டத்தட்ட 70% மேல் பெண்களாக பங்களிக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த இந்தியாவிலே 1000 மக்களுக்கு 3 செவிலியர்கள் இருக்க வேண்டும் என்ற WHO வரையறை இன்றைக்கு 2.9 செவிலியர்கள் மட்டுமே 1.9 செவிலியர்கள் மட்டுமே இருக்கிறார்கள் என்ற நிலை இருந்து வருகிறது. ஆக மக்களுக்கு ஏற்ப, மக்களினுடைய தேவைக்கு ஏற்ப செவிலியர்கள் இல்லை, அது பற்றாக்குறையாக இருக்கிறது என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வருகிற 2030 செவிலியர்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறைந்து அது 4.5 மில்லியன் கூடுதல் பற்றாக்குறை ஏற்படும் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கிறது. அதே தருணத்திலே இந்த பற்றாக்குறையுடன் சேர்த்து ஒரு மன உளைச்சல், அதிகப்படியான பணிச்சுமை போன்ற காரணங்களுக்காக பணியை விட்டே பல செவிலியர்கள் சென்று விடுகிறார்கள் என்ற ஆய்வும் இன்றைக்கு வெளியாகிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த நெருக்கடிகளால் செவிலியர்களே இன்றைக்கு போராட்டத்துக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். தோழர்களே, ஸ்பெயின் நாட்டில் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்று நாடு முழுவதும், உலகம் முழுவதும் இன்றைக்கு போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக இந்த போராட்டம் என்றால், உலக அளவில் இந்த நிறுவனங்கள் இந்த பிரச்சனைகளை தலையிட்டு அதன் மூலக்கூறை கண்டுபிடித்து அதை தீர்க்காத காரணம்தான். தோழர்களே, அதே நிலைமையிலே இன்றைக்கு நம்முடைய இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். குறைந்த ஊதியம், அதிகப்படியான வேலை என்ற காரணத்தினால் பலர் இன்று நம் நாட்டை விட்டே வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த நிலை மேலும் செவிலியர் பற்றாக்குறையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதனையும் கடந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசானது தொடர்ச்சியாக இந்த மருத்துவத்துறையை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காக மட்டுமே இன்றைக்கு முழுக்க முழுக்க திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு ஆயுஷ்மான் பாரத் என்ற ஒரு திட்டத்தை நாடு முழுவதும் இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு.
இலவச திட்டம் தானே, இலவசமாக சிகிச்சை பெறலாமே, தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக சிகிச்சை பெறலாமே என்று நாமெல்லாம் நினைக்கலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்றால், அரசு பணத்தை அப்படியே தனியாருக்கு தாரை வார்ப்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளிலே பொதுமக்கள் இலவச சேவை என்றதை அனுபவிப்பதை மடைமாற்றம் செய்து அரசினுடைய பணத்தை அரசே இந்த காப்பீடு திட்டம் மூலமாக தனியாருக்கு அந்த பணத்தை கொண்டு செல்லுகிறது. இதன் மூலமாக பொதுமக்களுக்கு அரசு மருத்துவமனை மீது இருக்கக்கூடிய நாட்டத்தையும் கடந்து இன்றைக்கு தனியார் மருத்துவ நிறுவனங்கள் மீது மோகம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற தோழர்களே. அதே போல தொடர்ச்சியாக இந்த மோகம் அதிகரிக்கும் விதமாக அரசு மருத்துவமனைகளிலே இன்றைக்கு பொதுமக்கள் அதிருப்தி ஏற்படும் விதமாக அதிகப்படியான காத்திருப்பு நேரம், நோயாளிகளுடைய காத்திருப்பு நேரத்தை உருவாக்கும் விதமாக இன்றைக்கு மத்திய அரசும் சரி, நம்முடைய மாநில அரசும் சரி, பணியாளர்களுடைய எண்ணிக்கையை தொடர்ச்சியாக குறைத்துக் கொண்டிருக்கிற தோழர்களே. அதே போல புதிய புதிய திட்டங்கள் என்ற அடிப்படையில திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தேவையான ஊழியர்களையோ, மருத்துவ ஊழியர்களையோ, செவிலியர்களையோ பணியமர்த்துவதில்லை. அதே போல இன்றைக்கு மருத்துவத்துறையில் எடுத்துக்கொள்வோம், செவிலியர்கள் மட்டுமல்ல, மருத்துவர் வரைக்கும் இன்றைக்கு ஒப்பந்த முறை, தொகுப்பூதிய முறை, தினக்கூலி முறை, அவுட் சோர்சிங் முறை என்ற தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகளின் மூலமாக நிரந்தரத்தன்மையற்றதாக இந்த மருத்துவத்துறையை மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசு. அப்படி மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே அனைத்து திட்டங்களையும் இன்றைக்கு மத்திய அரசினுடைய நீட் எதிர்ப்பு திட்டமாக இருக்கட்டும், அதுபோன்று பண மதிப்பிழப்பு திட்டமாக இருக்கட்டும், புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எந்த ஒரு நாசகர திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய இந்த தமிழக அரசு மத்திய அரசினுடைய அனைத்து நாசகர திட்டங்களுக்கும் எதிராக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக நீதி அரசானது சமூக நீதிக்கு எதிராக இன்றைக்கு மருத்துவத்துறையை தனியார் மயப்படுத்துவதிலே மத்திய அரசுக்கு இணையாக வேலை செய்து கொண்டிருக்கிற தோழர்களே. மத்திய அரசு என்னெல்லாம் தனியார் மய திட்டத்தை கொண்டு வருகிறதோ அதை அப்படியே இங்கு நிறைவேற்றக்கூடிய தருணத்திலே இந்த மாநில அரசானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் இன்றைக்கு 11 மாத ஒப்பந்த முறை, தினக்கூலி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, CMCHS போன்ற பல திட்டங்களை இன்றைக்கு அமல்படுத்தி இன்றைக்கு முழுக்க இந்த மருத்துவத்துறையை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, நிரந்தர தன்மை அற்றதாக மாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த மாநில அரசானது. அதே போல பணிச்சூழலை எடுத்துக்கொள்வோம். அதிகப்படியான பணிச்சுமை, செவிலியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அன்றாடம் செவிலியர்கள் பணியிடத்திலே அதிகப்படியான நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகள் மூலமாகவும் நோயாளிகளுடைய உறவினர்கள் மூலமாகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு உட்படுகிறார்கள். இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று ஆராய்ந்தால் இன்றைக்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப செவிலியர்களுடைய எண்ணிக்கை இல்லை என்பது மத்திய அரசினுடைய அறிக்கையான நிதி ஆயோக்கானது கடந்த 2021 ஆண்டுல வெளியிட்டிருக்கிறது. அதுல நாடு முழுவதும் அரசு மாவட்ட மருத்துவமனைகளை ஆராய்ந்து அதன் செயல்திறனை ஒப்பிட்டு ஒரு அறிக்கையாக வெளியிடுகிறது. அந்த அறிக்கையிலே தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது, இந்த நாட்டிலே தமிழகம் சேவை வழங்குவதிலே, அதாவது மருத்துவ சேவை வழங்குவதிலே, அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவதிலே முதலிடத்தில் இருக்கிற தோழர்களே. அதே நேரத்தில் வருத்தமான விஷயம் என்ன என்றால், அந்த அறிக்கையே சொல்லுகிறது, செவிலியர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், மருத்துவ ஊழியர்களுடைய எண்ணிக்கையாக இருக்கட்டும், அனைத்திலும் இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. செவிலியர்களுடைய எண்ணிக்கையிலே இன்றைக்கு 30வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு IPHS உடைய பரிந்துரைகளாக இருக்கட்டும், நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய பரிந்துரைகளாக இருக்கட்டும், இந்தியன் நர்சிங் கவுன்சிலுடைய பரிந்துரைகளாக இருக்கட்டும், அந்த பரிந்துரைகள் எதையுமே பின்பற்றாமல் இன்றைக்கு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளிலே இன்றைக்கு பகுதி செவிலியர்கள் கூட பரிந்துரைக்கு ஏற்ப இல்லை என்பதுதான் இந்த நிதி ஆயோக்கினுடைய அறிக்கை. அந்த அறிக்கையும் கடந்து இன்றைக்கு சட்டமன்றத்திலே பாலிசி நோட் வைக்கிறார்கள். அது தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது, இன்றைக்கு நம்முடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல 4 1 பகுதி செவிலியர் மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதையும் கடந்து
இன்றைக்கு சில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளான செங்கல்பட்டு மருத்துவமனை, திருச்சி மருத்துவமனை, மதுரை ராஜாஜி மருத்துவமனை, சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் தொடர்ச்சியாக இன்றைக்கு வெறும் 3 எண்ணிக்கை செவிலியர்களை மட்டுமே கொண்டு இயங்கி கொண்டிருக்கிற தோழர்களே. அதே போல இன்றைக்கு தொகுப்பூதிய முறை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் கிட்டத்தட்ட 2500 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. ஆனால் வெறும் 1300 நிரந்தர பணியிடங்கள் மட்டும்தான் அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களே இருந்து கொண்டிருக்கிற தோழர்களே. மீதம் இருக்கக்கூடிய 8000 செவிலியர்கள் தொகுப்பூதிய முறையிலும் இன்றைக்கு 11 மாத ஊதியத்திலும் 11 மாத ஒப்பந்த முறையிலும் இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறையை தொடர்ச்சியாக இந்த அரசு தனியார் மயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில தான் நாம் இந்த 3ஆம் மாநில மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் மாநில மாநாட்டினுடைய நோக்கமே மருத்துவத்துறையை பாதுகாப்பது என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது தோழர்களே. நம்முடைய போராட்டங்கள் கடந்த காலங்களில் நாம் நடத்திய போராட்டங்கள் நாம் அமைப்பாக உருவாவதற்கு முன்பே போராட்டங்களை நடத்தினோம். கடந்த 2017ஆம் ஆண்டிலே டிஎம்எஸ் வளாகத்திலே நடத்தின மிகப்பெரிய போராட்டத்தில் அன்றைக்கு அமைப்பு என்பதே இல்லை. செவிலியர்களை போராட்டத்துக்கு வாங்கள் என்று அழைத்த போது அந்த வலியையும் வேதனையும் சுமந்து கொண்டு நம்முடைய செவிலியர்கள் அந்த போராட்ட களத்துக்கு வந்தார்கள். அந்த போராட்ட களத்திலே அரசானது பல அடக்குமுறைகளை மேற்கொண்டது. நம் மத்தியிலே பிரிவினைகளை ஏற்படுத்தியது. இதில் சிலரை பிரித்து எடுத்துக்கொண்டு தனி குழுவை உருவாக்கியது. இதையும் கடந்து அடிப்படை தேவைகளை கூட நாம் சந்திக்க முடியாத நிலைக்கு தள்ளியது. பாத்ரூம் கதவுகளை அடைத்தது, கழிவறைகளை அடைத்தது. ஆனாலும் அதையும் மீறி நாம் போராட்டத்தை நடத்தினோம். அது வெறும் செவிலியர்கள் மட்டும் நடத்திய போராட்டம் அல்ல, ஒரு அமைப்பு இல்லாமலே நாம் நடத்திய போராட்டம் என்று நினைக்க வேண்டாம். நம் பின்னால் ஒரு மிகப்பெரிய அமைப்பு இருந்தது. அதுதான் தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் என்ற பேரமைப்பு. அந்த தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் என்ற பேரமைப்பின் மூலம் அந்த பேரமைப்பினுடைய வழிகாட்டுதல்படி இன்று வரைக்கும் நம்முடைய சங்கமானது பயணித்துக் கொண்டிருக்கிறது தோழர்களே. அந்த தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய அந்த வழிகாட்டுதல்படி தொடர்ச்சியாக நாம் போராடினோம். அன்றைக்கு நம்முடைய ஊதியமானது வெறும் 7700 ரூபாய் மட்டுமே. ஒரு மகப்பேறு விடுப்பு கிடையாது. அந்த 7700 ரூபாய் ஊதியத்தையும் கடந்து பணியிடத்தில் பணிச்சுமை, ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலை, இப்படியான நிலைகளில் இருந்து நாம் முன்னேறி வந்தோம். அந்த 2017ஆம் ஆண்டு போராட்டத்திலே நாம் அந்த 7700 ஊதியத்தை வெறும் 14000 ஊதியமாக இடைக்காலமாக பெற்றோம். எப்படி பெற்றோம்? வெறும் போராட்டங்கள் மூலமாக அல்ல, சட்ட ரீதியான போராட்டங்கள் மூலமாக. அன்றைக்கு இந்திரா பானர்ஜி என்னும் நீதிபதி அவர்கள் அன்றைக்கு தலைமை நீதிபதியாக இருந்த போது அவர் கேட்டார் ஒரு கேள்வி. செவிலியர்கள் தேவதைகள், அவர்கள் போராடக்கூடாது என்று கேட்டபோது நம் தரப்பில் இருந்து செவிலியர்கள் பட்டினி கிடக்க முடியாது, தேவதைகள் பட்டினி கிடக்க முடியாது என்று வாதத்துடன் தொடங்கியது. சமவேளைக்கு சம ஊதியம் என்ற உரிமையை அன்றைக்கு நாம் பெற்றோம். ஆனால் இன்றைக்கு சமூக நீதியை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அரசு அந்த சமூக நீதியை மறுக்கும் விதமாக சமவேளைக்கு சம ஊதியம் உரிமையை முற்றிலுமாக வெட்டியது. இன்று வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. அதை தொடர்ச்சியாக நாம் நடத்திய போராட்டங்கள் கடந்த 2021ஆம் ஆண்டுல சென்னை மெரினா கடற்கரையில நாம் நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்திலே மிகவும் எழுச்சியான போராட்டம். எழிலகம் வளாகத்திலே போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த எழிலகம் வளாகத்தை முதல் முறையாக காவல்துறையினர் அடைத்தார்கள். எதற்காக அடைத்தார்கள் என்றால் இந்த செவிலியர்களுடைய உரிமை குரலை நசுக்க வேண்டும் என்று. தக்க சமயத்திலே நாம் முடிவெடுத்தோம், போராட்டம் தொடரும். அந்த போராட்டம் உழைப்பாளர் சிலை எங்கு இருக்கிறதோ அந்த மெரினாவிலே உழைப்பாளர் சிலைக்கு அடியில் இருந்து போராட்டத்தை தொடருவோம் என்று போராட்டத்தை தொடர்ந்தோம். அந்த போராட்டத்தின் மூலமாக கிடைத்த பலன் மகப்பேறு விடுப்பு. அந்த ஊதியம் 14,000 21,000 மாறியது. அதே போல இன்றைக்கு 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் நிரந்தர செவிலியர் பணியிடங்களை நாம் பெற்றோம்.
அதே போல அன்றைக்கு அந்த அரசு நம்மிடத்தில் பேசுவதற்கே தயங்கியது, பேச்சுவார்த்தை நடத்துவதற்கே தயங்கியது. அன்றைக்கு இருந்த துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னவென்றால், அடுத்த ஆட்சி வரும், இந்த ஆட்சியிலே நீங்கள் எதையும் பெற முடியாது, நான் உத்தரவு கொடுக்கிறேன், கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உத்தரவளித்தார். அவருடைய உத்தரவு மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களை அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது நாம் சந்தித்து பேசினோம். அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்தபோது இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் நம்முடைய போராட்ட களத்திலே வந்து வாழ்த்து தெரிவித்ததுடன், எங்களுடைய கழக ஆட்சி அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் தீர்த்து வைக்கப்படும், இந்த அரசாங்கத்திடம் நீங்கள் பேசியும் பிரயோஜனம் இல்லை, போராடியும் பயனில்லை, நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம், எங்கள் ஆட்சி அமைந்தவுடன் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றார்கள். தேர்தல் வாக்குறுதியிலும் அதையே தான் சொன்னார்கள். ஆனால் ஆட்சி அமைந்தது, சமூக நீதி கெட்டு போனது. சமூக நீதி பேச்சளவில் மட்டும்தான் இருக்கிறது, சமூக நீதி எழுத்தளவில் மட்டும்தான் இருக்கிறது. முதலாக அவர்கள் செய்தது கொடுத்த மகப்பேறு விடுப்பினுடைய ஊதியத்தையே திரும்ப பெறப்பட்டதுதான். பெண்களுக்கான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் என்று மார்தட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமூக நீதியை குறித்து பேசி மார்தட்டி கொண்டிருக்கிறது. ஒப்பந்த முறையிலும் தொகுப்பூதிய முறையிலும் என்ன சமூக நீதி பின்பற்றப்படுகிறது? அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கிய அந்த சமவேலைக்கு சமவீதியம் என்ற அந்த வழக்கினுடைய தீர்ப்பு, அந்த தீர்ப்பை நிறைவேற்றாத காரணத்தினால் நாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுத்திருக்கிறோம். அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கிலே குழு அமைக்கிறோம் என்று 2 முறை குழு அமைத்து தொடர்ச்சியாக அப்பட்டமான பொய்யான கருத்துக்களை, பொய்யான அறிக்கையை இந்த நீதிமன்றத்தில் வைத்தது இந்த தமிழக அரசானது. இதுதான் இந்த தமிழக அரசினுடைய சமூக நீதி. அப்படி இருக்கக்கூடிய சமூக நீதி அரசிடத்தில் நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற உரிமைகள் எல்லாம் தானாக வந்துவிடவில்லை, அனைத்துமே நாம் போராடி பெற்ற உரிமைகள் தான். ஆனால் போராடி பெற்ற உரிமைகளை கூட இந்த சமூக நீதி அரசானது தொடர்ச்சியாக பறித்து கொண்டிருக்கிறது. தோழர்களே, நாம் சமவேலைக்கு சம ஊதியம் என்ற வழக்கை நடத்தினோம். செவிலியர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தந்தார்கள். அந்த வழக்கிலே கடைசியாக நீதிபதி குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2 மாதத்துக்கு முன்பு அந்த குழு தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து ஒரு மிகப்பெரிய அறிக்கையை தாக்கல் செய்கிறது. அந்த அறிக்கையிலே செவிலியர்கள் சமவேலை தான் செய்கிறார்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சமவேலை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும், இதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியது. ஆனால் இந்த அரசு அது நிறைவேற்ற மறுத்ததன் காரணமாக நாம் தற்போது அது ஆணையாக, நீதிமன்ற உத்தரவாக நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அந்த நீதிமன்ற உத்தரவானது ஏதோ ஒரு வெறும் பேப்பர் வடியில் இருக்கக்கூடிய உத்தரவு அல்ல. நாம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியது சமூக நீதிக்கான உரிமையை. இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறதோ அந்த உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். தோழர்களே, நம்முடைய அமைப்பானது வெறும் செவிலியர்களை மட்டும் கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பு அல்ல. நம்முடைய அமைப்பு மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய, நம்முடன் ஒத்த கருத்து இருக்கக்கூடிய அனைத்து துறைவாரி சங்கங்கள், அதாவது கேட்டகரி சங்கங்களையும் ஒன்றிணைத்து மருத்துவத்துறை கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்புடன் போராடி கொண்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் என்ற பேரமைப்பு நம்முடைய கோரிக்கையை அரசூழியர் சங்கத்தினுடைய கோரிக்கையாக மாற்றி இன்றளவும் தொடர்ச்சியாக எம்ஆர்பி செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. அதே போல ஜாக்டோஜியோ அமைப்பிலே நம்முடைய அமைப்பு ஒரு அங்கமாக இருக்கிறது. நம்முடைய கோரிக்கையை ஜாக்டோஜியோவினுடைய அமைப்பினுடைய கோரிக்கையாகவும் நாம் மாற்றி இருக்கிறோம். ஏன்? நாம் அந்த ஒத்த கருத்துடன், போராட்ட குணத்துடன் நாம் சென்று கொண்டிருக்க காரணத்தினால்தான் இன்றைக்கு இதையெல்லாம் நாம் இத்தனை அமைப்புகளும் நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, நம்முடைய கடமைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நம்முடைய உறுப்பினர் சந்தாவை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய துறையில் இருக்கக்கூடிய அனைத்து செவிலியர்களும் நம்முடைய போராட்ட குணத்தை கண்டு இன்றைக்கு உங்களுடன் உறுப்பினர்களாக சேருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். நாம் தற்போது எம்ஆர்பி செவிலியர்களை மட்டுமே இன்றைக்கு உறுப்பினர்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். வருங்காலங்களில் அனைத்து செவிலியர்களையும் ஒன்று சேர்த்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தோழர்களே,
நம்முடைய அமைப்பை அனைத்து செவிலியர்களும் ஒன்றாக சேர்த்து நம்முடைய ஒட்டுமொத்த மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காகவும் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தோழர்களே. அதே போல இன்றைக்கு மருத்துவத்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. தொடர்ச்சியாக தொகுப்பூதிய முறை 11 மாத ஊதியம் என்று போராட முடியாத அளவுக்கு இன்றைக்கு அத்துக்கூலி முறையிலே இன்றைக்கு தொகுப்பூதிய முறை என்ற அடிப்படையிலே செவிலியர்களை பணியமர்த்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்காகவும் போராட வேண்டும். தொகுப்பூதிய முறை என்பதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். சமவேளைக்கு சம ஊதியம் என்பதை வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்த வேண்டி இருக்கிறது. அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராட வேண்டியது இருக்கு. இதையும் கடந்து நம்முடைய அமைப்பை இன்னும் வலுப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதை வலுப்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய தோழர்களுடைய உணர்வை அதிகரிக்க வேண்டும். நாம் எப்படி இந்த போராட்டங்கள் மூலமாக இந்த உரிமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறோமோ, எப்படி இன்னும் போராடி உணர்வுகளை பெற முடியும் என்ற உணர்வை நம்முடைய தோழர்களுக்கு ஊட்ட வேண்டும். இதையும் தாண்டி பொதுமக்களிடத்திலே நம்முடைய அங்கீகாரம், அதையும் கடந்து ஒரு நன்மதிப்பை பெற வேண்டும் தோழர்களே. இன்றைக்கு அரசு பணத்திலே நாம் ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அரசு பணத்தில் ஊதியத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு செவிலியர்கள் பொதுமக்களுக்கு மத்தியிலே நன்மதிப்பை பெறுவிதமாக இன்னும் சிறப்பான சேவையை செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய எதிர்கால கடமையாக இருக்கிறது தோழர்களே. எது ஒன்றும் தானாகவோ அதுவாகவோ நடந்து விடாது. எது ஒன்றிலும் அக மோதல்களும் புற மோதல்களும் இருக்கும். எது ஒன்றிலும் நம்முடைய ஈடுபாடும் வலுவான தலையீடும் தேவை. சரித்திரம் நம்மை படைப்பதில்லை, மாறாக நாம் தான் சரித்திரத்தை படைக்க வேண்டும். சரித்திரங்கள் நம்மை படைக்கவில்லை, மாறாக நாம் தான் சரித்திரத்தை படைக்க வேண்டும் என்று தோழர் எம்.ஆர்.அப்பன் தமிழ்நாடு அரசூழியர் சங்கத்தினுடைய ஸ்தாபன தலைவர் அவர்கள் கோடிட்ட வரிகளை நான் இது சுட்டிக்காட்டி என்னுடைய செயலாளர் அறிக்கையை நிறைவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம். மிக சிறப்பானது ஒரு செயலாளர் அறிக்கையை சமர்ப்பித்ததற்கு தோழருக்கு நன்றிகள்.